இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 19 சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாமல் இருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் துன்மார்க்கத்தில் இருக்கலாம், அவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லா தீமையும் செய்து உமக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் நலமோடு இருக்கலாம், எல்லா செழிப்போடு இருக்கலாம். நீ நினைக்கலாம், ஆண்டவரே எல்லா தப்பும் பண்ணுறாங்க, பொல்லாதவர்களாக இருக்காங்க, தீய வழியில் நடக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்களா ஆண்டவரே? ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் யாருக்கும் இந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறேன், நியாயமானபடி நடக்கிறேன், ஆனால் நான் வேதனைக்குள்ளாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் கஷ்டமாய் நடக்கிறதே ஆண்டவரே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அவர் மேலே பொறாமை கொள்ளாதுங்க, நீங்கள் கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள். கர்த்தர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார். அவர் சரிக்கு சரி அவர்களுக்கு கட்டி அவர் ஏற்ற நேரத்திலே உன் தலையை உயர்த்துவார். அநேகர் காணும்படியாய் உன்னை உயர்த்தி உனக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.